So, this is OnePlus புது flagship mobile. இன்னைக்கு இந்தியால லான்ச் ஆயிருக்கு OnePlus 11 5G. இப்படி வேணா நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். டடா 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 டடா. OnePlus Buds Pro 2, the OnePlus 11. Never settle. 50 கம்பெனி 50 பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னே உசுர எடுக்க சொல்ல முள்ள சுரண்டுங்க 100 watts OnePlus ஓட கேபிள். I think it's time to come back to normal. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு OnePlus ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு SoC எடுத்துக்கோங்களேன், டாப் எண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் வர Snapdragon 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. இது கூடவே 16GB LPDDR5X RAM, 256GB UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்கும். RAM இன்க்ரீஸ் பண்ணுறதுனா உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் அப் டு 12GB வரையும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 28GB RAM வரையும் உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியுமா? ஸோ OnePlus என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு 44 அப்ளிகேஷன் வரையும் பேக்ரவுண்ட் ரன் பண்ணிக்கலாமா, ஹேங் ஆகாது. அண்ட் ஆல்சோ கேமிங்க்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நாங்கள் டெஸ்ட் பண்ணப்போ மல்டி டாஸ்கிங், கேமிங் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ CPU, GPU, பவர் எஃபிஷியன்சி எல்லாத்துலையும் கலக்கிட்டாங்க. தென் இது ஒரு 5G ஃபோன் இல்லையா, X70க்கான சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்சோ உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா போன ஜென்ரேஷனோட ரொம்ப பெருசாக இருக்குமா. அதனால நம்ம கேம் விளாட்றோம், ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம், ஹெவியாக யூஸ் பண்ணுறப்பலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் ஆகாதுன்ற மாதிரி OnePlus சொல்கிறாங்கப்பா. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு வரையிலையும் ஆல்மோஸ்ட் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சில் 2K ரெசல்யூஷனில் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LTPO 3.0 டெக்னாலஜியோட. இப்போ வர நிறைய ஃபோனில் 4.0 ஏன் 3.0ன்னு கேட்டிங்க அப்படின்னா காஸ்ட் கட்டிங்காக இன்னும் அமௌண்ட் கம்மியாக கொடுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணிருக்காங்க போல. நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது மூவி பார்க்குறப்ப நம்ம மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுறப்ப டிஸ்பிளே கலர்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 10-bit பேனல் வேற ஹஸ்டியா 10+ சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே கையில் பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது ஒரு AMOLED பேனல். எல்லா OnePlus ஃபோன் மாதிரி இதுலயும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. கார்னிங் Gorilla Glass விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குல்ல, கரெக்டாக வந்து பொசிஷனிங் பண்ணிருக்காங்க. யூஸ்வலாக கீழே இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. அப்புறம் OnePlus இந்த டைம் அவங்களோட சார்ஜிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 100 watts வரையும் அந்த சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு தலைவா. சோ இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி அப் டு 25 மினிட்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாமா. கெபாசிட்டி பாத்தீங்கன்னா as usual 5000 mAh பேட்டரி தான். பட் இந்த மாதிரி ஃபாஸ்டா சார்ஜ் பண்றப்ப அந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை வந்து அஃபெக்ட் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக பேட்டரி ஹெல்த் இன்ஜின் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்களா. இதனாலே மிச்ச போனை கம்பேர் பண்றப்ப இந்த OnePlus 11 ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணாலும் பேட்டரியில பஞ்சாயத்து வராது அப்படின்ற மாதிரி OnePlus கிளைம் பண்றாங்க. சோ இதுலயும் பெருசாலாம் குறை வச்ச மாதிரி தெரியல. ஒரு இடத்துல நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது அப்படின்னா அதோட கேமரா தான். ஃபர்ஸ்ட் போட்டோவை பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்பெக் சொல்றேன். இந்த போட்டோஸ்லாம் பார்த்தோன்னே ஏய் என்னடா திடீர்னு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே Hasselblad இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் நினைக்கிறேன் சூப்பராக காலிபிரேட் பண்ணியிருக்காங்க. அதோட கலர்ஸ், டீட்டெயில், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த Hasselblad ஆப்டிமைஸ் பண்ண இந்த ப்ரோ மோடில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப உங்களால் வந்து ரால ஃபோட்டோ எடுத்துக்க முடியும், எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ பகல் எடுக்கிற ஃபோட்டோவும் சரி, நைட் ஃபோட்டோஸும் சரி, லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, இந்த போர்ட்ரேட் பிக்சர்லாம் யாராவது விஷயம் தெரியாத காமிச்சிங்க அப்படின்னா எந்த கேமரா எடுத்து அப்படின்ற அளவுக்கு தான் லைட்டாக ஒரு DSLR எஃபெக்டே கொடுத்தது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ வந்து ஹார்ட்வேர் லெவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, Sony IMX890 சென்சாரோட வித் OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. செம்ம ஸ்டேபிளாக வீடியோ எடுத்துக்க முடியும். தென் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அப்படின்னு வரையில லோ எண்டாக இருந்தாலும் சரி, ஹை எண்டாக இருந்தாலும் சரி, சாம்சங்கை தவிர மிச்ச எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொஞ்சம் மொக்கையாக தான் கொடுப்பாங்க. இங்கே ஓரளவு நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள். மூணாவது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா தான் ட்விஸ்ட், இன்னைக்கு வரையும் அதே கேமராவை மாற்றாம வச்சுக்கிட்டே இருக்காங்க. 16 மெகாபிக்சல் அதே சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சும் இல்லை. தென் போர்ட்ரேட் ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சோ அதே மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த நைட் ஃபோட்டோ பாருங்களேன், நல்ல ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி இருக்குது. அண்ட் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக எக்ஸ்போஸ் ஆகாமல் நல்லா எடுத்துருக்க மாதிரி தெரியுது. நைட் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, வீடியோஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும். அதுக்காக குறையே இல்லையான்னு கேட்காதீங்க, குறை இருந்தது. ஒரு சில ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த STR மோடை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒயிட் லேயர் வந்து கிரியேட் பண்ணுது. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி குறைலாம் இருக்குது. பட் இது குட்டியா பெருசா அப்படின்றத கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ண தான் தெரியும். ரிவ்யூவில் பார்த்து என்னன்றதை செஞ்சு விட்டுருவோம். டிசைனை பற்றி ஸ்டார்டிங்லேயே பேசியிருக்கணும். ஏன் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிற நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னா டிசைன் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அந்த OnePlus 10 Pro மாதிரி இருந்தாலும் அந்த கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்
OnePlus phonesலாம் இருக்கும்ல கிளாஸ் சாண்ட்விச் டிசைன், அதே மாதிரி தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. நடுவுல மெட்டல் இருக்கு, ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா கிளாஸ். பேக் சைடுல பாத்தீங்கன்னா கார்னிங் கொர்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ ஃபோன் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, கையில எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கும். சோ ஒரு மைனர் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரீமியம் குவாலிட்டி. அண்ட் OS அப்படின்னு பார்க்கல Android 13 மேல Axon OS 13 கொடுத்துருப்பாங்க, பேர் மட்டும் தான். பட் கலர் OSோட சாயல் எப்ப இருந்து மாறுச்சோ இப்போ வரையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விண்டேஜ் ஸ்டைல், அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு Axon OS எவ்வளவு ஸ்மூத்தா, இதுவும் ஸ்மூத்தா தான் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல. ஸோ இதையும் பழைய மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் இதுல இன்னொரு மெமரி வேரியன்ட் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். 8GB 128GB மாடல். இது ஒரு 50,000 கிட்ட வரும், 50 to 52,000 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் ரெண்டு போன்லயுமே ரோமை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். முக்கியமா போன ஜெனரேஷன்ல ஒரு விஷயத்தை தூக்குனாங்கல்ல, அலர்ட் ஸ்லைடர் இங்க இருக்கு. OnePlusனாலே அலர்ட் ஸ்லைடர் தான். போன ஜெனரேஷன்ல ஒரு போன்ல தூக்குனாங்க, இந்த போன்ல கொடுத்துட்டாங்க. சோ இது இல்ல அப்படின்னா ஒரு OnePlus போனோட ஃபீல் கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகாது. OnePlus யூசர்ஸ்க்கு தெரியும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத. சோ ஓவராலா இந்த போனை பத்தி இப்போதைக்கு என்னோட இம்ப்ரெஷனா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய விஷயங்களை பழைய மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சில விஷயங்களை எப்பயும் போல கோட்டம் விட்டுருக்காங்க. ப்ளஸ் மைனஸ், நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல கம்பேக்கை நான் பார்க்குறேன்.